எல்லா ஜென்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரை பத்தி பாத்தீங்கன்னா ஒரி பண்ணுவாங்க. ஆனா ஜென்சி அப்படி இல்ல. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது என்னென்ன பேசுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ நல்லா வந்து நல்லா கடினமா உழைப்பா, கடினமா வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்ணு. ஆனா ஜென்சிக்கு குட் லக் பா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன். எதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா பூமி வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா நைட்டு ஜாபை தூக்கிடுறாங்க. நாளைக்கு நம்ம வேலையில இருப்போமா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா டவுட் ஆயிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து முளைக்குதுங்க. ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா நிஜமானமே ஃபியூச்சரை பத்தி பயப்படுறாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா யோசிக்கிறாங்களா? அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஜென்சியான நமக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நல்லா படிப்பா, நல்லா வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, அந்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு பண்ணும் அப்படின்னு. இதே ஸ்கிரிப்ட் தாங்க எல்லா ஜென்ரேஷனும் இருக்கு. நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கட்டணும், டியூஷன்லாம் எவ்வளோ கிளாஸ்க்கு போனோம். நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வச்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லக்ஸரிங்க. ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நம்ம எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. இப்ப ஏன் வந்து ஜென்சி அவங்களோட ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிசைஸே பண்ண மாட்டாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து 5ல இருந்து 7 டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாபை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முன்ன இந்த மாதிரி ஏஐ வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேஷன் வந்தனால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளான ஜாப்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டேபிள், எதிர்காலத்துல என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. உங்களோட ஜாப் எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சி கிளம்புருவாங்க. நிறைய நாடுகள்ல வீடோட பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதை கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஆவரேஜ் இன்கமோட வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15% அதிகங்க. அப்புறம் எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வீடை வாங்குறது? நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டிங்கே வந்து 40ல இருந்து 50% வந்து கொடுத்துட்றோம் சேலரியில இருந்து. இப்போ ஒரு வீட்டை வந்து 30 வயசுக்குள்ள வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இல்ல, எது ஒரு மைல் ஸ்டோன் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியாவே மாறிடுச்சு. சரிடா, வேலைதான் பிரச்சனை, வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்லயும் பிரச்சனைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பூமி வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது. எப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே முழுகுமோ தெரியல, அது வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. டே என்னடா நீயே புது புது பிரச்சனை எடுத்து கொடுத்துருவ போல அப்படின்றாதீங்க. ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டோரியை மட்டும் கேட்கல, வந்து என்னது இந்த பூமி வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்ட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணிலே நேருக்கு நேரா பாக்குறாங்க. இப்போ வந்து சோசியல் மீடியா எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பர்ன் அவுட் ஆகிறாங்க. இப்போ நம்மளோட ட்ரீம் ஜாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக்கா போயிட்டு இருக்குது. அவங்களோட ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெல்த் இன்இக்வாலிட்டியை பத்தியே தான் இருக்குது. இப்போ ஃபியூச்சரே வந்து பாத்தீங்கன்னா அன்ரிலையபிளா இருந்துச்சுன்னா எப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதை என்கேஜ் பண்ணுவாங்க கூட. அதனால வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் கம்மியாகும், எந்த ஒரு லாங் டர்ம் ஃபியூச்சர் பிளானும் இருக்காது, கொஞ்சம் ஹோப்லெஸ்னஸ் இருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ சவால் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிளான் பண்றது இல்ல, பிளான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து அலெக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அலெக்ஸோ ஏதோ ஒரு, இப்போ அலெக்ஸ்னே எடுத்துக்கோங்களேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா பிளான் பண்ணாம, ஒழுங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவிங்கும் இல்லாம எந்த ஃபியூச்சர் பிளானும் இல்லாம இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வைப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வைப் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ரையாரிட்டியா வச்சுட்டு சுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாடா நிம்மதியா விட்டீங்கடா சாமி அப்படி இருக்கும். திடீர்னு ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயிந்தா தாங்க. அப்புறம் தான் அலெக்ஸுக்கே தோணும், ஐயோ எந்த சேஃப்டியுமே நமக்கு இல்லையடா அப்படின்ட்டு. அப்புறம் தாங்க கொஞ்சம் வந்து யோசிப்பான் உட்காந்து. இப்போ ஓல்டர் ஜென்ரேஷன்லாம் வந்து ஜென்சி எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பொறுமையும் இல்ல, ஒரு ஆம்பிஷனும் இல்ல, ஒரு ஒர்க் எத்திக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படிதாங்க பாக்குறாங்களே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கிறது இல்ல. ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர் வந்து குவிட் பண்ணல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கையே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வீடியோல பாஸ் பண்ற மாதிரி. இப்போ ஒவ்வொரு ப்ராமிஸ் இருக்குல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போனா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடுவீங்க, கேரியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேரியர் தான், வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஏதாவது சைட் ஹஸ்ல் இந்த மாதிரி யூடியூப் இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் இருக்கும். இப்போ இதுல நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதை ட்ரை பண்ண உங்களுக்கு மனசே வராதில்ல, லைட்டா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கும். ஆனா ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இதனால வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டண்டா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏணிகள் ஏறினாங்க. ஏணிகள்னு எதை சொல்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரியர் லேடர் அந்த மாதிரி நிறைய ஏறினாங்க. ஆனா நம்ம ஜென்சி என்ன பண்றோம்னு வந்து பாத்தீங்கன்னா லேடர்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஈகோ சிஸ்டமே கட்டி விட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைன்னு இல்ல, இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்கம் வச்சிருக்காங்க, கான்டென்ட் கிரியேட் பண்றாங்க, ஃப்ரீலான்ஸ் பண்றாங்க, சின்ன சின்ன பிசினஸ் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களே வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாதுல்ல யாரும். இப்போ ஒன்னு கொலாப்ஸ் ஆச்சுனாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்குது இல்ல, இன்டர்நெட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கெடுத்து வச்சிருச்சிங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீடியோ பாக்குறோம் யூடியூப்ல, நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்களா யூடியூப்ல? இதே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல தானே இருக்கு. அந்த 1% பணக்காரங்க வந்து உலகத்துல இருக்க 1% பணக்காரங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பணம் ஏர்ன் பண்றாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சைடு ஹஸ்லே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து
இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்படின்னா சரி ட்ரை பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி இது ஃபேக்கு, இது ஃபெயில் ஆகும் தெரிஞ்சால் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தோணாதில்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயம், ஒருவேளை ஃபியூச்சருக்கு நம்ம தேவையெல்லாம் போயிடுவோம் அப்படின்ட்டு. ஆட்டோமேஷன் வந்துருச்சு, அல்காரிதம், அப்புறம் வந்து அவுட் சோர்சிங், நிறைய ஏகப்பட்ட ஏஐ வந்துருச்சுங்க உள்ள. நம்ம தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஜென்ரேஷன். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம் இந்த மாதிரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுமா ஒன்று, நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா இன்னொன்று, என் ஸ்கில்லு நல்லா இருக்கா அதை விட அடுத்த ஒன்று, என் ஸ்கில்லு தேவையா முதல்ல, தேவைப்படுமா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு தானே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்காங்க. குப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 23 வயசுங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீம் ஜாபை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நிறையா பாடுபட்டு அவர் வேலையில வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டாருங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து உள்ளே வந்துருச்சு. அப்புறம் இவருக்கு வந்து பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நமக்கு வந்து ஏஐ வந்து எதிராக போவோம், நமக்கு வந்து ஏஐவே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டாருங்க. இதாங்க அந்த டார்வின்ஸ் தியரி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறவங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பயப்படவே இல்லை. நான் இதில் வந்து நேர்மையாக தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அடாப்ட் தான் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கலாம், இவ்வளோ நாளாக நான் வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இவ்வளோலாம் போச்சு அப்படின்ட்டு. ஆனால் அவர் அடாப்ட் பண்ணலன்னா பின்னாடி போயிடுவார். இப்போ அடாப்ட் பண்ணுறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறாரு. ஓகேங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது. நம்ம ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புறோம். அப்போ கேள்விகள் அதிகமாக எழுப்புறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்சர்வ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணுமா? ஸோ ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றினாலும் மாற்றுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிட்டேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோவில் வந்து கிளம்புறேன். ஓகே, பாய், டாட்டா.